கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகிற மாதிரி எங்களை ஏமாற்றி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். நம்ம கட்சி சால்வையெல்லாம் கையில குத்தி, உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி, கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி எங்க மேல போற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் இப்பதான் அப்ளையே பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. நாங்க விஜய் கட்சியில தானே இருக்கோம். திமுகல நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சென்னை திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது போன்ற காட்சிகள் வெளியாகின. தங்களுடைய கட்சி துண்டுகளை மாற்றி திமுக துண்டுகளை அணிந்து இளைஞர்கள் ஒரு சிலர் உறுப்பினர் அட்டையும் கிழித்தெறிந்தனர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளிவந்த நிலையில் இதனை கண்ட அந்த வீடியோவில் இடம்பெற்ற சில பெண்கள் கூறியிருப்பது, மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருகிறோம் என கூறியதாக எங்களை அழைத்து சென்றார்கள். எங்களை ஏமாற்றி சேர்த்தது எங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல்தான் திமுக மண்டல குழு தலைவருக்கும் தெரியாது. தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்ததாக கூறப்பட்ட பெண்கள் அதிர்ச்சி பேட்டி அளித்துள்ளனர். என் பேர் செல்வராணி. எனக்கு கால் பண்ணாங்க, திமுக ஒரு அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனோடனே நாங்க நார்மலா உட்காந்துருந்தோம். அங்க ஒரு தாத்தா சொன்னார், ஆனா இது கட்சி விஜய் கட்சி திமுக கட்சியோட இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பார்த்தா எனக்கு உறுப்பினர் கார்டே இல்லை. இனிமேதான் நான் போட போறேன். ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை கீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்க விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போற மாதிரி எங்களை ஏமாத்தி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். லோன் மீட்டிங் சொல்லி லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம். அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப முன்னும் லோன் என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லிதான் எங்களை இட்டுன்னு போனாங்க.